ஸோ இந்த லேண்டை நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டராக இருந்தாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டிடிசிபி லேஅவுட்டை முடிச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற டீம் வந்து எங்கள் கைவசம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பொறுப்பையும் எஸ்கேஜே நானே எடுத்துக்கிறேங்க. நீங்கள் லேண்டை வாங்குறது முதற்கொண்டு லேஅவுட் பிரிக்கிறதுலேருந்து சேல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. நீங்க ஒரு கார்டு வாங்கி அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு தோப்பா மாத்தினாலும் சரி, இல்லைன்னா ஒரு கார்டு வாங்கி அதை வந்து நீங்க டிடிசிபி லேஅவுட் போட்டு விற்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க டிடிசிபி லேஅவுட் போறதுக்கே பிரத்யேகமா ஒரு பூமியை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வருது இல்லைங்களா? இது வந்து டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மனைங்க. சரிங்களா? அப்ரூவ்டு லேஅவுட். அந்த லேஅவுட்டோட ரோடு நேராக வந்து இங்கே பூமியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நம்ம இப்போ பூமியில் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலைங்க. இது ஜலமூலை. இந்த ஜலமூலையிலிருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி அந்த ஒரு பனைமரம் தெரியுது இல்லைங்களா? அந்த பனைமரம் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலைங்க. அந்த அக்னி மூலை வரைக்கும் போகுது. அந்த அக்னி மூலையிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்களா? அது வரைக்கும் போனால் அங்கே குபேர மூலை வருதுங்க. அது நேராக நம்ம போய் காமிப்போம். அடுத்தது அதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த வீடு இருக்கு இல்லைங்களா? இந்த வீடு இருக்கு இல்லைங்களா? அந்த டேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலம் வரும். ஸோ எல் ஷேப்பில், அதாவது உங்களுக்கு மெயின் வந்து நார்த் ஃபேஸுங்க. இது நார்த் ஃபேஸு. இதுல இருந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து நார்த் ஃபேஸில் வரும். ஓகேங்களா? இதில் போயிட்டு நேராக அங்கேருந்து அப்படியே போய் எல் ஷேப் மாதிரி வந்து பூமி இப்படி வருதுங்க. ஸோ இந்த பூமியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி லேஅவுட்டுக்கு தொட்ட மாதிரியே இருக்குது. அங்கே ஒரு சென்ட்டோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபா வரைக்கும் போகுதுங்க. ஸோ நம்ம ஒரு பூமி வாங்குறோம், ஒரு லேஅவுட் போடுறதுக்காகவே பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் அது வந்து ஒர்த்தபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரேட் வைஸ் இது ஒர்த்தபிள்ங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 3 தான் நம்ம போடுவோம். உங்கள் ஒரு அதாவது இந்த பூமியை ஒட்டி சைட்டுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டு வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு சென்ட் போகுது அப்படின்னா அங்கே 2 லட்சம் ரூபாய்க்கு பூமி வாங்கினா மட்டுமே நம்ம வந்து டிடிசிபி லேஅவுட் போடும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நம்ம லாஸஸ் ஆகிடும்ங்கிறது டிடிசிபி லேஅவுட் போட்ட மக்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறீங்க, புதுசாக யாராவது இன்வெஸ்டர்ஸ் யாராவது வந்து நீங்கள் லேஅவுட் போடுறீங்க, ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த இது பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 6 லட்சம் ரூபா வரைக்கும் சைட் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பூமியினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ரூபா சொல்றாங்க. நெகோஷியபிள் தான். சரிங்களா? அதனால ரேட் வைஸ் இது ஒர்த்தபிள்ங்க. ரெண்டாவது லீகல் வைஸ்ங்க. லீகல் வைஸ் நம்ம மெயினாக பார்க்கணும். லீகல் வைஸ் நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பேப்பர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அங்கே காமிச்சேன் இல்லைங்களா? அது வந்து ஜலமூலைங்க. ரோடு அங்கிருந்து அந்த லேஅவுட்லேருந்து வருது, பூமிக்கு அப்படியே வருது. நம்ம அப்படியே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த பூமியை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ வந்து அக்னி மூலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த பூமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மேடான பகுதிங்க. போக போக ஒரு பொலின்னு சொல்லுவாங்க, அந்த பொலி வந்து இறக்கமாக போகுது. ஸோ இந்த பூமி பொறுத்தளவுக்கு ஒரு சைடு மேடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மண் எடுத்து நம்ம மட்டம் பண்ணிடலாம். வெளியிருந்து அதிகமாக மண் கொட்ட வேண்டிய தேவை வந்து இருக்காதுங்க. அதையே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அதோட முடியுதுங்க. ஓகேங்களா? இந்த பொலி அப்படியே வருது இல்லைங்களா? அதுலேருந்து அப்படி நேராக போகுதுங்க. நேராக போகிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இது அப்படியே வருதுங்க. அந்த பொலியிலேருந்து அப்படியே வருது. ஓகேங்களா? நான் இப்போ ஒரு மண் தாடை இருக்குது, அதில் போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெறுங்காடு எல்லாமே வந்து அப்படியே வருங்க. ஸோ நீங்கள் இந்த பூமி வாங்கும்போது அங்கே லேஅவுட் இருக்கு இல்லைங்களா? அங்கே ஒரு ரோடுங்க. இந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு வருது. அந்த ரோடும் வேணும்னா வாங்கி கொடுத்துர்லாங்க நம்ம. சரிங்களா? அதுவும் வந்து வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோடு நேராக கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி லேஅவுட்ல நேராக இப்படி கொண்டு போவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இங்கே ஒரு ரோடு நேராக கொண்டு போவீங்க. இப்படி கொண்டு போகும்போது இந்த பூமியினோட அமைப்புக்கு நம்ம சைட்டாக போடுறீங்க அப்படின்னா எல்லாமே வடக்கு பார்த்த சைட்டாக விழுகுதுங்க. அது வந்து இந்த பூமியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? லைனாக கடைசி வரைக்கும் போகுதுங்க. கடைசியிலிருந்து உங்களுக்கு தோப்பும் வருது. ஒரு 70 சென்ட்ல தோப்பும் வந்துடுது. 2.25 ஏக்கர் வந்து வெறுங்காடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஏக்கர் வந்து தோப்போட வந்துடுது. சரிங்களா? இது அப்படியே நேராக போகுதுங்க. நான் உங்களுக்கு அதையும் வந்து போய் கவர் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடுங்க ஓட்டு வீடோட சேர்த்து முன்னாடி ஷீட்டோட வந்துடுதுங்க. சரிங்களா? அது இல்லாமல் இந்த ஒரு சாலையுமே உங்களுக்கு வந்துடுது. இந்த ஒரு மாமரம், இந்த சாலை வராதுங்க. அந்த சாலைக்கு அப்படியே பேக் சைடில்
அப்படியே இந்த சாலையும் இந்த வீடும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பூமியினோட கடைசி நம்ம குபேர மூலை கிட்ட வந்தாச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 3/4 சென்ட், அதாவது 3/4 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு தான் வந்துருதுங்க. உங்களுக்கு இது அப்படியே தென்னந்தோப்பு வரும். ஸோ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடா இருக்கு இல்லைங்களா, அதை தட்டி மட்டம் பண்ணும்போது இங்கே நம்ம ஃபில் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? லேஅவுட் போடுறவங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்றதுனால நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி. ஸோ உங்களுக்கு அந்த பச்சை புல் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பூமி வருங்க. அப்படியே வந்து ஸ்கொயர் டைப்ல அப்படி நேராக போகுதுங்க. நேராக போனவே அங்கே ஒரு வெள்ளைக்கல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வெள்ளைக்கல்ல இருந்து அப்படியே டேர்ன் ஆகி முன்னாடி அந்த டிடிசிபி லேஅவுட்ல கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த லேண்டை நீங்க வாங்குறது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு புது இன்வெஸ்டரா இருந்தாலும் நீங்க கவலையப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டிடிசிபி லேஅவுட்டை முடிச்சு மார்க்கெட்டிங் பண்ற டீம் வந்து எங்க கைவசம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பொறுப்பையும் எஸ்கேஜே நானே எடுத்துக்கிறேங்க. நீங்க லேண்டை வாங்குறது முதற்கொண்டு லேஅவுட் பிரிக்கிறதுல இருந்து சேல் பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்க அதை பத்தி எந்த ஒரு வரியும் பண்ணிக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் காத்துட்டு இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றி மக்களே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.